சொல்லிட்டு தமிழ் கல்வெட்டு இருக்குது. ஓ மை. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் லவ்லி லோகு. ஸோ நான் இப்போது எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா மாமண்டூர் குடைவரை கோவிலில் இருக்கேன். இந்த மாமண்டூர் குடைவரை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 4 குடைவரை கோவில் வந்து இருக்குது. ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வரலாறை அறிவோம். ஸோ இந்த மாமண்டூர் குடைவரை கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமண்டூரில் தான் இருக்குது. சரிங்க, அப்புறம் நான் வருத்தப்பட்டுறேன். சரி ஓகே. இந்த மாமண்டூர் குடைவரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் இந்த மாமண்டூர் குடைவரை கோவில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா காஞ்சிபுரம் டு வந்தவாசி சாலையில் மாமண்டூரில் நரசமங்கலம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமண்டூர் குடைவரை கோவில் வந்து இருக்குது. ஸோ மேப் லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணி வரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி பார்த்துக்குங்க. முதலாவதாக இந்த குடைவரை கோவிலை பார்ப்போம். இந்த குடைவரை கோவில் பாருங்கள். இந்த குடைவரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து இந்த குடைவரை கோவில் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தூண்கள் அப்புறம் வந்து பாருங்கள் ஒரு கோவில் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து குடைந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த தூணில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த தூண் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த முதல் குடைவரை கோவில். ஸோ முதல் குடைவரை கோவிலுக்கு தெற்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது குடைவரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். இந்த 2வது கோவிலில் வந்து எந்த வகையான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு இந்த கோவிலில் பார்ப்போம். இந்த 2வது குடைவரை கோவில் பார்ப்போம் வாங்க. இந்த குடைவரை கோவிலை பற்றி தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடைவரை கோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குடைவரை கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த கோவில் பர்ஃபெக்டாக வரலன்றதுக்காக மற்றொரு கோவில் வந்து குடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றொரு கோவில் வந்து குடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார்கள். முதலாவது குடைவரை கோவிலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த குடைவரை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 7 கருவறைகள் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8க்கும் மேற்பட்ட தூண்களையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில வடிவங்களை இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த 8 தூண்களும் பாருங்கள் ஒரு சீரான நேர்கோட்டில் வந்து இருக்குது பாருங்கள்.
இங்கே இப்போது இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 கோவில்கள் இருக்குது. ஸோ இந்த கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாக இருக்கலாம். கால பைரவர் ஆலயம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். உள்ளே தெரிகிறதா உங்களுக்கு? நாம் இப்போது இந்த 3வது குடைவரை கோவிலை வந்து பார்ப்போம். முதல் மற்றும் 2வது குடைவரை கோவிலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3வது குடைவரை கோவிலை பாருங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ இதை பார்த்து பக்குவமாக செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த குடைவரை கோவிலில் வந்து பாருங்கள் சிலைகளும் வடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிவன் சிலை வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வைக்கப்பட்ட சிலை தான். இது பல்லவர் காலத்தில் வைக்கப்பட்ட சிலை கிடையாது. ஸோ இப்போது இந்த குடைவரை கோயிலை பாருங்கள். அந்த 2 குடைவரை கோயிலை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பாருங்கள். ஸோ ஆனாலும் இந்த குடைவரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டிருக்காங்க. ஏனென்றால் இந்த குடைவரை கோவிலும் விரிசல் விட்டுருக்கு. அதனால் இந்த குடைவரை கோவிலும் கைவிடப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். கடவுளை வணங்கிக் கொள்ளுங்கள். ஸோ இந்த நீரூற்று வந்து பார்த்திங்கன்னா மலையிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு படிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா ராஜராஜ சோழன் வந்து 46 ஆடுகள் வந்து இந்த கல்வெட்டுக்கு வந்து தானமாக கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த கல்வெட்டு, இந்த தமிழ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஸோ மற்ற 2 குடைவரை கோவிலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த குடைவரை கோவில்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்களிலும் அடங்கும். சரி, வாங்க 4வது குடைவரை கோவிலில் எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4வது குடைவரை கோவில் வந்து இருக்குது. ஸோ இந்த குடைவரை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது இந்த குடைவரை கோவிலில் ஒரு கலைத்திறமையை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு தாமரை பூ போன்ற ஒரு டிசைன் வந்து போட்டிருக்காங்க, ஒரு வடிவம் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு படிக்கட்டு ஒன்று அமைத்திருக்காங்க. பூக்கள் போன்ற சில வடிவங்கள் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். தாமரை பூ போன்ற ஒரு சில வடிவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க.
ஒரு சிலர் இந்த குடைவரை கோவிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மாமல்லபுரம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாமல்லபுரத்தில் அந்த கலை வந்து அப்படி இருக்கும். சிலை வடிக்கப்பட்ட விதம் அதை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதற்கான ஒத்திகையை இங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து குறிப்பிடுறார்கள். ஸோ அந்த மாதிரியும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா ஒரு அருமையான இடம் இது. நல்ல ஒரு பசுமையான இடம். இட்ஸ் நவம்பர். இது இன்னும் அழகாக தெரியுது பசுமையுடன் பார்க்கும்போது. சரி, ஸோ அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் 4 கல்வெட்டுகளையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்காக ஷோ பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். காடு, மலை, புயல் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக அந்த சிறப்பான காட்சி ஒன்று காத்துட்ருக்கு. பாருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கன்னி வலை மாதிரி வச்சுருக்காங்க, விலங்குகளுக்காக நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வியூ பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓ மை ஓ மை ஓ மை ஓ மை ஓ மை காட், இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க. இருங்க, ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கிறேன். ஓ மை குட்னஸ், இதுதாங்க மாமண்டூர் கொடை ஏரி. செம்பரம்பாக்கத்துக்கு அடுத்த ஒரு பிக்கெஸ்டான ஏரின்னே இது வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாமண்டூர் ஏரி பாருங்கள் எவ்வளவு பெரிய ஏரின்னு. ஸோ இந்த மாமண்டூர் ஏரியை நிறைய விவசாயிகள் வந்து பலன் கொடுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஏரியை பாருங்கள். அப்படியே இந்த ஏரியை சுற்றியும் வயல்கள் தான். இந்த ஏரியை நம்பி பல விவசாயிகள் வந்து பயிரிட்டுட்டு வராங்க. எத்தனை வருஷமாக, பழங்கால வருஷமாக இந்த ஏரியை நம்பி தான் பயிரிட்டுட்டே வராங்க. ஸோ இங்கே இருந்து பார்க்கும்போது ஐயோ வேறு லெவல். ஸோ கேமராவில் சரியாக தெரியலனாலும் எனக்கு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எனக்கு நானாக பெற்று எடுத்துக்கிட்டேன். ஸோ செமையாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் இந்த பக்கம் வந்து பாருங்கள். மாமண்டூர் குடைவரை கோவிலை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ சிறப்பான முறையிலும் இந்த குடைவரை கோவிலை பராமரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். இதுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த கோவிலை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. All over the city of the view. This is Mamandur Lake. திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு இதை ஏற்றிருப்பார்கள்.
வாவ். இங்கே பாருங்க, மகாபலிபுரத்தில் ஒரு கல் வந்து பேலன்ஸ்டாக நிற்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டாக நின்றுட்டுருக்கு பாருங்க இந்த கல். அதே மாதிரி பாருங்கள் அந்த கற்களையும் பாருங்கள். ஸோ மேபி மகாபலிபுரத்துக்கான ஒத்திகை இங்கே நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையாக சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டான பார்ட்டாக இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டான பார்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் வியூ தான். ஸோ செமையாக இருந்துச்சு. இப்போயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு அருமையான வியூன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லவ்லி லோகு. பாய் பாய். இந்த மலையை ஏறி வந்ததால் ரொம்பவே களைச்சிட்டேன். ஸோ அது ஒர்த்து தான். இந்த லேக் வியூவை பார்த்துக்கிட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறீங்களா? இதற்கு பேர் வந்து தொரட்டமலை பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா காற்று வீசிக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது வியூ. அதை கவனிச்சிங்களா? விடுங்க காட்டுறேன். அந்த ஏரிக்கு நடுவில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது.